அமெரிக்காவில் தற்போது கோவிட்-19 வைரஸின் புதிய வகையான NB-181 பரவல் மெதுவாக அதிகரித்து வருகிறது. இந்த வைரஸ் வகை ஓமிக்ரான் குடும்பத்தைச் சேர்ந்ததாகும் மற்றும் சீனாவில் முதலில் கண்டறியப்பட்டது. தற்போது இது கலிபோர்னியா, நியூயார்க், வாஷிங்டன், ஓஹையோ, ஹவாய் உள்ளிட்ட பல மாநிலங்களில் பரவி வருகிறது. NB-1.8.1 வகையை பார்வையின் கீழ் உள்ள வகை என வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவித்து அதன் பரவல் திறனை ஆய்வு செய்து வருகிறது. இது பொதுவாக காய்ச்சல், இருமல், தொண்டை வலி, சோர்வு போன்ற சாதாரண அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. தற்போதைய நிலவரப்படி இது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் சாத்தியம் குறைவாகவே இருக்கிறது என்றாலும் அதன் பரவல் வேகம் கவலைக்கிடமாக உள்ளது. இந்த வகையின் எதிராக பாதுகாப்பு அளிக்க தற்போதுள்ள தடுப்பூசிகள் பயனுள்ளதாக இருக்கலாம் என்று மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். பைசர், மோடர்னா போன்ற நிறுவனங்கள் புதிய தடுப்பூசி மேம்படுத்தல்களை உருவாக்கி வருகின்றன. அமெரிக்க CDC பொதுமக்கள் நெருக்கமான இடங்களில் முகக்கவசம் அணிதல், கை சுத்தம் பேணல் மற்றும் அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவ ஆலோசனை பெறுதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக குழந்தைகளுக்கும் கோவிட்-19 தடுப்பூசி அனுமதிக்கப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் அவசியமான தடுப்பூசி மருந்துகளை எடுத்து பாதுகாப்பாக இருக்குமாறு மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர்.